நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. கடந்த மே 23ஆம் தேதி கர்நாடக அரசாங்கம் குறைஞ்சபட்ச ஊதியத்தை 60% வரை உயர்த்தி தந்துள்ளது. அதேபோல் தமிழகத்திலும் உயர்த்தி தரப்பட வேண்டும் என புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக நாங்கள் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். 2026ல வெளியிட்ட புள்ளிவிவரத்தின் அடிப்படையில கிராமங்கள்ல குறைஞ்சபட்சமா பார்த்தீங்கன்னா 13,783 ஆகவும், அதிகபட்சமா ஹைஸ்கில்டுக்கு பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேல குடுக்கலாம் அப்படின்றத சொல்லுது. நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா ரூ. 17,500. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு ரூ. 17,500ல பெருநகரங்கள்ல நம் வாழ்க்கை நடத்த முடியுமா? இதுதான் இன்னைக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச கூலி. ஆனா எதார்த்தங்கள் என்னவா இருக்குது? இன்னைக்கு ஒரு ரூ. 30,000 இருந்தால் தான் ஒரு நகரங்கள்லயே வாழ முடியும் சிச்சுவேஷன். நான் பெருநகரங்கள்ல சொல்லல. ஒரு நகரத்திலேயே ரூ. 30,000 சம்பளம் இருந்தா தான் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நாம் இருக்கிறோம். ஆனா அரசாங்கம் எவ்வளவு தீர்மானிச்சுக்குது? வெறுமனே 13,000 17,000 போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு திருப்பூரோ இல்ல பார்த்தீங்கன்னா தொழில் நகரம் ஒட்டிய இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச அந்த ஊதியம்னாவே என்னன்றது தெரியாது. இன்னும் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஃபேர் வேஜஸ், லிவிங் வேஜஸ் இதை பற்றியான விழிப்புணர்வுலாம் எந்த தொழிலாளி மத்தியிலும் இன்னைக்கு யாரும் சொல்றது இல்லை. அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான சூழலா இருக்குது. அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பூரோ கோவையிலோ எடுத்துட்டீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு உனக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் இவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னோம்னா அப்படின்னா என்னவே தெரியாதுன்றாங்க. நாங்க 12 மணி நேரம் வேலை செய்வோம், அதுல 20,000 சம்பளம் வரும், இதாங்க என்னோட வாழ்க்கை அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கான அந்த சட்டத்திட்டங்கள் எதுவுமே தெரியாம இருக்குது. அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கிறோம். அப்ப 8 மணி நேர வேலைன்றது இன்னைக்கு பெயர் அளவில ஒரு இண்டஸ்ட்ரியல்ல தான் இருக்குதே தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் குறைஞ்சபட்ச நேரம்ன்றது 12 மணி நேரம்லேருந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு இருக்குதுன்றதான் யதார்த்தம். அப்படி வேலை செய்தால்தான் நம்ம குறைஞ்சபட்சமா 20,000 வாங்க முடியும், நம்மளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதுவும் இன்றைய போர் சூழல் காலகட்டத்துல இன்னைக்கு ரூ. 30,000 இருந்தாதான் ஒரு நகரத்துல வாழ முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்குது. ஆனா அரசாங்கம் இதை பத்திலாம் கவலைப்படாம தான் இருக்குதுன்றது தான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. தோழர்களே, இந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தை நாம் எல்லா தொழிலாளி மத்தியிலும் சொல்லி ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். எப்படி இன்னைக்கு டெல்லியில் தலைநகரங்கள்ல குறைஞ்சபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்து கொண்டிருந்து தெருவில் இறங்கி போராடினாங்களோ அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நாம் நடத்துவதன் மூலமாக தான் இந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தை அதிகரிக்க முடியும். அவ்வாறான போராட்டத்திற்கு நாம் தயாராகுவோம். சங்கமாய் திரள்வோம், அமைப்பாய் திரள்வோம். இந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தை உயர்த்தி தர நாம் முன்வைத்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.